இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா மதிமுகவுக்கு ஒரு வசந்த காலம் பிறந்து விட்டது என்று சொல்லுகிறார். எப்படி வசந்த காலம் பிறக்கும்? இன்னொரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்க போகுது. மல்லை சத்யாவை கட்சிக்காக தீவிரமாக உழைத்தவரை எங்கே மகனுக்கு போட்டியாக வந்து விடுவாரோ என்கிற அச்சத்தின் காரணமாக கட்சியை விட்டு அப்புறப்படுத்திட்டாங்க. திமுக எனக்கு ஆகாது என்று திருப்பி பேசுகிறார், மாற்றி பேசுகிறார். வைகோ பல்டி அடிப்பது முதல் முறை அல்ல. திமுகவை அழிக்கணும்னு திட்டம் போட்டு வைகோ அவர்கள் மதிமுகவை அழிச்சுட்டார். பதவி ஆசையில அல்லாடுறான் எல்லாரும். அதிமுக காரனுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, அவனுக்கு அண்ணானா யாருன்னே தெரியாது. 2 எம்எல்ஏவும் உதயசூரியன் சின்னத்திலே தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் சட்டப்படி திமுக உறுப்பினர்கள் தான். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக வாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். மதிமுக 9 ஆண்டு கால திமுக உறவை முறித்துவிட்டு வெளில வந்திருக்காங்க, கூட்டணி விட்டு வெளியேறியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் வைகோ அவர்கள் வந்து திமுகவை ஒழித்து கட்டுவேன் என்று சொல்லிவிட்டுத்தான் அரசியலையே மதிமுக என்கிற கட்சியவே தொடங்கினார். திமுகவினால் தான் வைகோ அடையாளம் பெற்றார். அவர் தேர்தல் அரசியலிலே எப்போதுமே வென்றது கிடையாது. திமுகவில் இருக்கிற போதும் அவர் வென்றவர் கிடையாது. சிவகாசியினுடைய தொகுதியிலே பல முறை வந்து அவர் தேர்தலிலே நின்று பின்னாளிலே சபாநாயகராக இருந்த காளிமுத்து, இன்னும் இந்த தலைமுறைக்கு புரியணும்னா சீமானுக்கு மாமனார், கயல்வெளியோட அப்பா காளிமுத்து அவர்களிடத்திலே தொடர்ச்சியாக தோற்று போயிருக்கிறார். அதனால அவர் எந்த தேர்தலிலேயுமே வெற்றி பெற்றவரே கிடையாது. வெற்றி பெற முடியாதவர்களுக்கென்றே வழங்குவதற்கு ஒரு பதவி இருக்கிறது. அந்த பதவிக்கு பேர் தான் ராஜ்யசபா உறுப்பினர். நீ தேர்தல் அரசியலில் தோத்து போயிட்டியா, உனக்கு வந்து பொது வாழ்க்கையில் நீண்ட நாள் இருக்கியா, உனக்கு உன்னுடைய ஆற்றலுக்கு அறிவுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்கிற ஆதங்கத்தில் இருப்பவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுப்போம். அப்படி ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை தான் அவர் நீண்ட நெடுங்காலமாக அவர் பெற்றுக்கொண்டாரே தவிர திமுகவில் தேர்தல் அரசியலில் வென்றவர் கிடையாது. இப்போ சுதீஷ் அவர்கள் மாதிரி எல்கே சுதீஷ் உங்களுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தின் உதாரணம். தேமுதிகவின் சார்பாக எல்கே சுதீஷ் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். ரவீந்திரன், கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு திமுக சார்பாக அந்த ராஜ்யசபா உறுப்பினர். கமலஹாசன் ராஜ்யசபா உறுப்பினர். கவிஞர் சல்மா ராஜ்யசபா உறுப்பினர் என்று பலவே ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அந்த வரிசையில தான் இவர் இருந்தாரு. இவருக்கு ஒரு பேச்சாற்றல் இருந்ததுனாலையும், ஆங்கிலத்திலே சரளமாக உரையாடக்கூடியவர் என்பதனாலையும், வழக்கறிஞர் என்பதனாலையும் கொஞ்சம் அவர் வந்து நாடாளுமன்றத்திலே பிரகாசித்தார். அவர் ஈழ ஆதரவு அரசியல் என்கிற ஒரு களத்தை தான் பேசினாரே தவிர தேர்தல் கள அரசியலிலே என்ன செய்தார் என்று பார்த்தீங்கன்னா பின்னடைவைத்தான் சந்தித்தார். இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா மதிமுகவுக்கு ஒரு வசந்த காலம் பிறந்து விட்டது என்று சொல்லுகிறார். எப்படி வசந்த காலம் பிறக்கும்? இன்னொரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்க போகுது. இல்லைங்க, எப்படி வசந்த காலம் பிறக்கும் நான் கேட்கிறேன். நீங்க ராஜ்யசபா சீட்டு விட்டுருங்க, அது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுக்கலையான்னு தெரியல நமக்கு. அவரு எப்படி வசந்த காலம் பிறக்கும்? மல்லை சத்யாவை கட்சிக்காக தீவிரமாக உழைத்தவரை எங்கே மகனுக்கு போட்டியாக வந்து விடுவாரோ என்கிற அச்சத்தின் காரணமாக கட்சியை விட்டு அப்புறப்படுத்திட்டாங்க. சார், அதாவது பொய் குற்றச்சாட்டு சொல்லி, அதாவது உதயநிதிக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களோட அந்த கட்சிக்குள்ள வர எதிர்த்து தான் திமுக விட்டு வெளியே வந்தாங்க. இப்ப இருக்க ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மகன் முன்னேற்ற திமுகவா மாறுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் நான் வாளை சுழற்றுகிறேன் என்று சொல்லி மேடைதோறும் வீரவசனம் பேசி திமுகவிலே வாரிசு அரசியல் வந்து விட்டது, ஸ்டாலினை கொண்டு வர பார்க்கிறார் கலைஞர் என்று வீரவசனம் பேசிதான் மதிமுகவே தொடங்கியது. தொடங்கும் போது மதிமுக வாரிசு அரசியலை எதிர்த்தது. இப்ப வைகோ அவர்களுக்கான ஒரு முதுமை காலத்தில் அவர் இருக்காரு. வயது முதிர்ந்தவராக இருக்கிறார், 80 வயதை கடந்தவராக இருக்கிறார். இந்த கட்சியை யாரிடத்துல ஒப்படைக்கணும்? ஜனநாயக பூர்வமாக யார் ஆற்றலோடு எழுச்சியோடு இந்த இயக்கத்தை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பார்களா? அங்கே தானே போனா.
அப்படி யாரும் வந்து விடக்கூடாது. அந்த இடத்துல மல்லை சத்யா இருக்கிறாரு. மல்லை சத்யா வந்து மிகப்பெரிய அளவில் உழைக்கக்கூடியவராக இருக்கிறாரு, அணி திரட்டக்கூடியவராக இருக்காரு. அப்படிங்கிறதுனால துரை வைகோ தான் வரணும் என்பதற்காக ஒரு போலி நாடகத்தை ஆடி பல வித்தைகளை காட்டி நான் தான் அரசியலில் வீணா போயிட்டேன்னு சொல்லி என் மகன் அரசியலுக்கு வர வேண்டுமா, நான் விரும்பவில்லை என்றெல்லாம் ஒரு போலியான நாடகத்தை வைகோ வந்து நடித்து திட்டம் போட்டு மகனை கொண்டு வந்துட்டார். ஏன் வாரிசு அரசியல்ல வந்து மகனை கொண்டு வர்றாரு? மதிமுகவுக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்கு, சொத்து இருக்கு. அந்த கட்சியினுடைய சொத்துக்களை வேற யாரும் அனுபவிக்க கூடாது, என் மகன் தான் அனுபவிக்க வேண்டும் என்கிற சுயநல வேட்கையின் அடிப்படையிலே திமுகவோடு ஒட்டி கொண்டு துரை வைகோவை நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சியில வெற்றி பெற வைத்து எல்லா சுகபோகத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் அவர் இருந்தார். திராவிட இயக்கத்தை நான் தான் காப்பாற்றுவேன், ஸ்டாலினை நான் தான் பாதுகாவலனாக இருப்பேன் என்றெல்லாம் வீரவசனம் பேசிட்டு விஜய் என்கிற திரைப்பட நடிகர் ஒரு மிகப்பெரிய வசீகரத்தின் வழியாக வாக்கு வங்கியை பெற்று முதலமைச்சராக முன்னேறி வந்ததற்கு பின்பு திமுக எனக்கு ஆகாது என்று திருப்பி பேசுகிறார், மாற்றி பேசுகிறார். வைகோ பல்டி அடிப்பது முதல் முறை அல்ல. அவர் ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு எதிராக மிகப்பெரிய நடைபயணம்லாம் போனாரு. நடைபயணம் முடியும் போது என்ன பண்ணுவார்னா பூங்கத்தை எடுத்துட்டு போயஸ் கார்டன் வாசல்ல போய் நின்றுவார். இப்படி எப்பொழுதுமே அவர் தவறான முடிவுகளை தான் எடுத்திருக்கிறார். ஒரு முடிவில் எப்பொழுதுமே அவர் நிலையாக இருந்ததே இல்லை. இப்ப நீங்க நடைபயணம்னு சொல்லும் போது இப்போ ஒரு நடைபயணம் பண்ணாரு, இப்ப திமுகவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது வைகோவை பொறுத்த வரையில அவருக்கு கட்டுப்படுவதற்கு அவர்கிட்ட இருக்கிறது 2 எம்எல்ஏ. 2 எம்எல்ஏவும் உதயசூரியன் சின்னத்திலே தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் மதிமுக காரர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்ற காரணத்தினால அவர்கள் சட்டப்படி திமுக உறுப்பினர்கள் தான். இதைத்தான் சீர்காழி எம்எல்ஏ சொல்றாரு. நான் வந்து வரமாட்டேன், நீ வந்து எங்கே வேணாலும் போக கூட்டணி போ, நீ போற திசைக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னா அவருடைய சட்டமன்ற உறுப்பினரே அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, நான் மதிமுகவில் தான் இருக்கேன், நான் ராஜினாமா பண்ண மாட்டேன், 2 பேரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நானே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து பேசுறேன், வெற்றி பெற செய்யலாம் அப்படின்னா வைகோவுக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா மதிமுக சார்பாக மந்திரி சபையில இடம் பெறுவதற்கான வாய்ப்பை தவற விட்டு விட்டோமே அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா சீர்காழியில மதிமுகவுக்கு ஒரு கிளையும் கிடையாது, அந்த சட்டமன்றத்தில் ஆளே கிடையாது, கட்சிக்கு அடித்தளமே கிடையாது. மதிமுகவுக்கு எந்த அடித்தளமும் இல்லாத இடத்துல திமுக வேலை செஞ்சுதான் அவரை வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த சீர்காழி எம்எல்ஏ சொல்றாரு, தேவையில்லாம வந்து சீட்டி பார்க்குற வேலை வேணாம். இன்னொரு எம்எல்ஏ கடையநல்லூர்காரரு, அவர் என்ன சொல்றாரு, இதை வந்து எல்லா மக்களும் ஓட்டு போட்டிருக்கான், மைனாரிட்டி ஓட்டு போட்டிருக்கான், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அது கடையநல்லூர்ல வழக்கமா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரியே பீட்டர் அல்போன்ஸுக்கு தொகுதியா இருந்துச்சு ஆரம்பத்தில். அதுக்கு பின்னாடி வந்து IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இப்ப பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அவருடைய தொகுதியா இருந்துச்சு, அபூபக்கருடைய தொகுதி. அவர் தான் IUML பொதுச் செயலாளர். அப்ப பீட்டர் அல்போன்ஸ், அபூபக்கர் போன்றவர்கள் மைனாரிட்டிகள் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி அது. அந்த தொகுதியில தேர்வு செய்யப்பட்டவரை மறுபடியும் ஒரு இடைத்தேர்தலை கொண்டு வருவதன் மூலமாக விஜய்க்கு ஆதரவாக நம்ம ஒரு இது வந்து உருவாக்கணும். எப்படி அதிமுகவில் இருந்து 4 பேர் ராஜினாமா செஞ்சுட்டு வந்தாங்களோ, எப்படி வந்து விஜயபாஸ்கர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு வந்து விரைவில் சேருவதற்கு காத்திருக்கிறாரோ, 10,000 பேரோட சார் 10,000 பேர் சொல்றதுதான். அது எண்ணியா வாக்க முடியணுமா, எப்பவுமே வழக்கமா சொல்றதுதான். இப்ப இதுல நடந்த மாதிரி மதுராந்தகத்துல 30,000 பேர் இணைஞ்சாங்களே, அந்த மாதிரியா சார்? ஆமா, எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா அவங்க ஆளுகளையே கூட்டிட்டு வருவாங்க. இப்ப நீங்க பனையூர் பாபு திமுகவில் இணைகிறார், பனையூர் பாபு 50 பேரை தான் கூட்டு வந்திருப்பாரு. திமுக காரன் 2,000 பேர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்பாளராக வந்திருப்பான். வந்திருக்கிற எல்லாருமே பனையூர் பாபு ஆளுன்னு பரப்பிடுவாங்க. பனையூர் பாபு வந்து ஆயிரக்கணக்கான பேரோடு சேர்ந்தாரு திமுக. அவர் பின்னாடி வந்தவன் 50 பேராக தான் இருப்பான். இது எப்பவுமே அரசியல் கட்சிகளில் நடக்கக்கூடிய ஒரு டகால்ட்டி வேலை வழக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கமான ஒரு வேலை. இது ஒரு மோசடி வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், அதாவது குறிப்பா வைகோ அவர்கள் சொல்றாங்க ஒரு சில இடத்துல,
அதாவது ரொம்ப கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வந்து சரியான மதிப்பு தரல திமுகல அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறார். குறிப்பா வந்து அடையாளமே இல்லாத காணா போன கட்சிக்கு வந்து 10 சீட்டு கொடுத்தீங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிறத முழங்குறார். ஆனா இவர் வந்து அந்த காணாமல் போன கட்சியோட தலைவரா இருந்த திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இவங்க தலைமையில. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரு ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா காலகட்டங்களிலே அவர் இருந்தார். அப்படி இருந்த காரணத்தினாலதான் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தினாங்க. இவரும் கட்சி ஆரம்பிச்சாரு. இவரால் எதிர்க்கட்சி தலைவராக வர முடிஞ்சா, இல்ல விஜய் மாதிரி முதலமைச்சராக முடிஞ்சா, எம்எல்ஏ ஆக முடிஞ்சா, சட்டமன்ற உறுப்பினராகவே அவர் போட்டியிடவே மாட்டாரு. அப்ப அவருடைய நோக்கம் வந்து எப்பொழுதுமே வந்து என்னவா இருக்குன்னா, திமுகவை வந்து அழிக்க வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிறது. திமுகவை அழிக்கணும்னு திட்டம் போட்டு வைகோ அவர்கள் மதிமுகவை அழிச்சு விட்டாரு. அதான் உண்மை. இந்த பிறருக்கு கேடு விளைவிக்கிறவர்கள் வந்து தனக்குத்தானே வந்து, அதாவது அடுத்தவனுக்கு வெட்டின குழியில அவனே விழுந்துட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, விரித்தவனே மாட்டிக்கொள்ளுகிற விசித்திர வலை, அவன் விரிச்ச வலையில் அவனே விழுவான்ற மாதிரி மதிமுக என்கிற கட்சி ஒரு தேய்பிறை காலமாகி இனிமே அந்த கட்சி வண்டி ஓடாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப எல்லாருமே திமுக மேல பாயிறாங்கல்ல, எங்களை சரியாக நடத்தவில்லை, மரியாதையாக நடத்தவில்லை அப்படின்னா பேசுறாங்கல்ல. உண்மை என்ன தெரியுமா? தேர்தல் செலவு முழுக்க முழுக்க திமுக தான் பார்த்து கொண்டது. அவங்க சின்னத்தையும் கொடுத்து, தேர்தலுக்கு காசும் கொடுத்து, ஜெயிக்கவும் வச்சு, கட்சிக்கு வந்து தொண்டர்களே இல்லாத கட்சிக்காரனுக்கு இவங்க வந்து திமுக தொண்டர்களே வேலை செய்து எல்லாம் பண்ணி ஜெயிக்க வைக்கும் போது, அவங்க உங்களுக்கு தொண்டர் பலம் வேணும்ல. இப்ப காங்கிரஸ் கட்சிக்காரன் இருக்கான், காங்கிரஸுக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லயும் போய் கணக்கெடுங்க எத்தனை தொண்டர்கள் இருக்காங்கன்னு. தொண்டர்களே இல்லாத கட்சி, தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகமா இருக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது காங்கிரஸ் கட்சி. நீங்க தேசிய கட்சின்னு தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகமா இருப்பான். அதுக்கு 2 கட்சிக்கு அந்த வரலாற்று பெருமை இருக்கிறது. ஒன்னு காங்கிரஸ் கட்சி, இன்னொன்னு பாஜக. பாஜகவில் வந்து உறுப்பினர்களை விட தலைவர்கள் அதிகம். ஏன்னா வர்றவனுக்கு பூரா ஒரு போஸ்டிங் போட்டாதான் அந்த கட்சியில் இருப்பான். தொண்டர்களை உருவாக்க முடியல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அவங்க தான் செலவு பண்ணி எம்எல்ஏகளை ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்ப யாரு செலவு? நீங்க இப்ப காங்கிரஸ்காரன் போன உடனே ஏன் திமுக காரன் துரோகின்னு கத்துறான்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கொள்கையெல்லாம் காரணம் கிடையாது. மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ஒரு சராசரியாக ஒரு சட்டமன்ற தொகுதியில 15 கோடியில இருந்து 20 கோடி வரைக்கும் மினிமம் செலவு பண்ணியிருக்காங்க. யாரு? திமுக. இப்ப 27 சீட்டு வாங்கினாங்கல்ல, 27 × 20 கோடி கணக்கு போடுங்க, 500 கோடியை தாண்டுது. 500 கோடி ரூபாயை செலவு பண்ணி இவன் 5 பேரை ஜெயிக்க வச்சா, இவன் 5 பேரை கூட்டி கொண்டு போய் விஜய்கிட்ட போய் நீ முதலமைச்சரா இருக்கணும்னு கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறான்னா திமுக காரங்களுக்கு வயிறு எரியுமா எரியாதா? அது சொல்லாம கொள்ளாம. அதுதான், அதே தான் விஷயம். ஓகே சார், அதாவது நீங்க தொகுதிக்கு ஒரு 15 இருந்து 20 கோடிங்கிறீங்க. இங்க திமுக தலைவருக்கு சொந்த காரையில் தானே கொடுக்கப்பட்டது. கட்சிக்கு நிதி இருக்குல்ல. அதாவதுங்க, திமுக தலைவர் பெயர்ல கார் இல்லையே தவிர அவர் கார்ல போலன்னு யாரும் சொல்லி, அவருன்னா 17T பஸ்லயா போயிட்டு இருக்காரு அவரு, இல்ல 70Tல போறாரு, அது கிடையாது. அவர் பெயர்ல. இப்ப நீங்க இருக்கிய, நீங்க உங்க பேர்ல வீடு வாங்காம உங்க அம்மா பேர்ல நீங்க வீடு வாங்கலாம்ல. நீங்க திருமணமானவரா இருந்தா நீங்க உங்க பேர்ல கார் வாங்காம மனைவி பேர்ல கார் வாங்க முடியும்ல. அப்ப மனைவி பேர்ல கார் இருக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் படி மனைவி பேர்ல கார் இருக்கு, அதனால உங்க கணக்கு என்ன வரும்? கார் இல்லாத ஒரு கணக்கு தான். அது அப்படி கணக்கு தானே தவிர அவர் ஏழ்மையானவர். ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்ல கண்ணு மாட்டி வந்து ஒரு எளிமையான தலைவர், ஏழ்மையான தலைவர் அப்படின்லாம் அவங்க சொல்லவே இல்லை. கட்சிக்கு என்று நிதி இருக்கு, அதை வச்சுதான் எல்லா அரசியல் கட்சிகளுமே இப்ப வந்து எடப்பாடி செலவு பண்ணாமல ஜெயிக்கிறாரு. விஜயபாஸ்கர் என்ன தியாகியா? ஏற்கனவே பல போராட்டங்கள்ல வந்து மக்களுக்காக உழைத்த தியாகி அவரு. எதுக்காக அதிமுகவுல இருந்து வரக்கூடியவர்களை பூரா ஆவலோடு சேர்க்கிறாங்களே பனையூர்ல? என்ன காரணம்? அவங்கெல்லாம் வந்து உத்தமர்களா? தூய சக்திகள் அவங்கெல்லாம். ஆதவர்ஜினா ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு மேடையில சொல்றாரு. அதாவது செங்கோட்டையன் ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. அதாவது அதிமுக அப்படிங்கிற ஒரு கப்பல் முழுகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஆதவர்ஜினா அவர்கள் சொல்லுவாங்க, தாவேக்கா இருக்க வரைக்கும் அதிமுக அப்படிங்கிற ஒரு கப்பலை வந்து முழுக விடாது, தனியா முழுகிட்டு இருக்காரு எடப்பாடின்னு சொல்லுங்கண்ணே, கொஞ்சம் திருத்தம் செஞ்சுக்கங்க அப்படிங்கிறாரு. அதாங்க, அந்த கப்பல் அதுவா மூழ்கல, கப்பலை ஓட்டையை போட்டு மூழ்கடிக்கிறதே இவங்க தான். இந்த ஆதவர்ஜனா கோஷ்டி தான் அந்த கப்பலை மூழ்கடிக்குது. கப்பல் சேஃப்டியா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு
அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்று பாஜகவுக்கு 10 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. எதற்கு? அதிமுகவை பலவீனப்படுத்துறது. ஏன்னா ஜெயலலிதா 2016 இறந்து விட்டார்கள் டிசம்பர்ல. ஒரு 10 ஆண்டு காலம் ஆக போகுது. இந்த 10 வருஷமாவே அதிமுகவை பலவீனப்படுத்துகிற வேலையை பாஜக செய்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த வெற்றி கழகத்திற்கு, தாவேகாவிற்கு 10 நாளே போதுமானதாக ஆகிவிட்டது. 10 நாளே எஸ்பி வேலுமணி அணி, சிவி சண்முக அணின்னு தேர்தல் ரிசல்ட் வந்த உடனேயே 25 எம்எல்ஏ உடைச்சு கொண்டு வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. பதவி ஆசையில அல்லாடுறான் எல்லாரும். அதிமுக காரனுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. அவனுக்கு அண்ணானா யாருன்னே தெரியாது. அவன் கொடியில பறக்கிற அண்ணாவை பத்தி 5 நிமிஷம் பேசுறானா அப்படியே மிரண்டுருவான் பூரா அதிமுக காரன். அந்த அளவுக்கு கொள்கையற்றவர்கள், கோட்பாடு இல்லாதவர்கள், லட்சியம் இல்லாதவர்கள். நான் என்ன கேட்கிறேன், திமுக வந்து எத்தனை பேர் தாவேக்காக்கு போயிருக்கான்? அடையாளமிக்க தலைவர்கள் ஒருவராவது போயிருக்காங்களா? போகல. சீட்டு கிடைக்காதவன் ஒருத்தர் 2 பேர் ஊசலாடி இருப்பான். நான் கேட்கறது, ஒரு கட்சி இந்த மாதிரி உடைகிறதா திமுக இல்ல? என்ன காரணம்னா, அவர்கள் ஒரு கட்சியை வந்து ஒரு இலக்கோடு நடத்துகிறார்கள். இந்த தேர்தலை விட்டதை நம்ம அடுத்த தேர்தலை பிடிக்கணும் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதிமுக காரனுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. அதனால அவன் என்ன நினைக்கிறான்னா, குறுக்கு வழியில நம்ம போய் வந்து திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னோம்னாலே, நம்ம வந்து விஜய் பின்னாடி போயிட்டோம்னாலே நாம் அமைச்சராகி விடலாம், அதிகாரத்துக்கு வந்து விடலாம், கோடிகளில் சம்பாதித்து விடலாம்ங்கிற குறுக்கு வழியை நாடுகிறார். ஓகே சார், இப்போ அதாவது நீங்கள் இந்த ஒரு குற்றச்சாட்டை அதிமுக மேலே வைக்கிறீங்க. அதிமுகலேருந்து வெளில வந்தவங்க எல்லாம் அதாவது திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, பதவிக்காக ஆசைப்பட்டார் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு 10 நாள்ல அம்மாவோட ஆட்சியை பார்த்தது போல இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. இதை பத்திலாம் அதுங்க திமுகவிலே இருந்துதான் அதிமுக பிறந்தது. காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து தான் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறது. தன்னை யார் தோற்கடித்தார்களோ அவர்களோடு காங்கிரஸ் கூட்டணிக்கு போச்சா போலையா? போச்சுல. காங்கிரஸும் திமுக கூட்டணியில தான் இருந்தாங்க எவ்வளவு நாளா? சரி, காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலான பகை இருக்கிறது. எதிரெதிர் துருவமாக அரசியல் செய்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அதிகாரத்தில் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற போதுதான் அது தடை செய்யப்பட்ட இயக்கம். அப்படி தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கக்கூடிய அவங்களும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணியில் ஒன்னா இருக்காங்களா இல்லையா? கேரளாவில் சண்டை போட்டுக்கிறாங்க. அகில இந்திய அளவில் என்னவா இருக்காங்கன்னா ஒரே கூட்டணியில் இருக்காங்க. சரி, பாஜக கொள்கைக்கும் திராவிட கொள்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சமத்துவத்தை சொல்லுவது திராவிட கொள்கை, சமூக நீதியை சொல்வது திராவிட கொள்கை, பெண்ணுரிமையை பேசுவது திராவிட கொள்கை. நீ சனாதனத்தை பேசுவது பாஜகவோட கொள்கை, சமூக நீதிக்கு எதிரானது பாஜக கொள்கை. சமத்துவத்தை பேசுறது வந்து நம்ம திமுகவோட கொள்கைங்கிறீங்க. இந்த சமத்துவமான கொள்கையான கூட்டணியில தேமுதிக எப்படி சார் எது உள்ள வந்தது? ஏன்னா நீங்க சனாதனத்துக்கு திமுகவோட நிலைப்பாடு என்ன? திமுக கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு விசித்திரமான காரணம் இருக்கிறது. விசிக இருக்கிற இடத்திற்கு பாமக வராது, பாமக இருக்கிற இடத்துக்கு விசிக இருக்காதுங்கிற ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கு. விசிகாவை வந்து நம்ம கூட்டணியில வைத்திருக்கிற போது ராமதாஸோடு பேச்சுவார்த்தை நடத்தினால் விசிக வெளியேறிவிடும் என்கிற காரணத்திற்காக மருத்துவர் ராமதாஸோடு அவர் பல தூதுகள்லாம் விட்டு பார்த்தாரு, கூட்டணிக்கு வாய்ப்பு கேட்டு பார்த்தாரு, ஆள் அனுப்பி பார்த்தாரு, அரசாங்கத்தை பாராட்டி பார்த்தாரு. திமுகவை கதவை திறக்கவே இல்லை. திமுக யாருக்காக? இதே திருமாவளவனுக்காக, இதே விசிக்காக. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற வேண்டிய கூட்டணியில் இடம்பெற வேண்டிய இடத்துல வாக்கு வங்கி நமக்கு திமுகவுக்கு எப்படி வரும் என்று ஒரு கணக்கு போட்டு வட மாவட்டங்களிலே செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில பாமகவுக்கு நிகராக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சியாக தேமுதிக இருக்கிறது. ஏன்னா விருதாச்சலத்துல தான் விஜயகாந்த் வென்றாரு. இப்ப கூட தேமுதிகவின் பொதுச் செயலாளர் எங்கே வென்றாங்க? வென்றாங்க இல்லையா? இப்ப வட மாவட்டங்களிலே தேமுதிகவிற்கு விஜயகாந்த் கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. பாமகவிற்கு ஆல்டர்னேட்டிவாக ஏன் தேமுதிகவை கொண்டு வரக்கூடாது என்று தான் அவங்க கூட்டணியை சேர்த்தாங்க. ஒண்ணு. ஓகே சார், அதே போல சனாதனத்தை பற்றி உதயநிதி அவர்கள் பேசும்போது அதுக்கு எதிராக பேசினவங்க தான் பிரேமலதா. ஆமா, பாபர் மசூதி இடிப்புக்கு வந்து திமுக எதிர்ப்பா இருந்துச்சு, ராமர் கோயில் கட்டினதை வரவேற்றவங்க தான் இதே பிரேமலதா. ஆமா,
அவங்க எப்படி இந்த கூட்டணிக்குள்ளங்கிறது தான் இல்லைங்க, மக்களோட அதாவது இது கொள்கைக்கான கூட்டணின்னு வேற பிரச்சாரம் பண்ணாங்க. இல்ல அதாவது எப்படின்னா தேமுதிகவின் வலிமை என்ன, திமுகவினுடைய வலிமை, யார் தலைமையிலே ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருந்தால் யார் தலைமை வைப்பாங்க? திமுக. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? திமுக. அதனால திமுக என்ன நினைக்குதுன்னா, தங்களுடைய தோழமை கட்சிகளாக இருக்கிறவர்கள் மாற்று கருத்தை சொன்னாலும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் நம்மிடம் இருக்கிறது. ஆனா தேர்தல் அரசியல் என்பது வாக்கு எண்ணிக்கையினுடைய கணக்கு தான். வாக்கு சதவீதம் பாமகவை சேர்க்க முடியவில்லை என்பதற்காக தேமுதிக சேர்த்தாங்க, அவ்வளவுதானே தவிர தேமுதிக கொள்கையை பூரா திமுக ஏத்துக்கிருச்சுனோ இல்ல திமுக கொள்கையை பூரா தேமுதிக ஏத்துக்கிருச்சுன்னா சொல்ல முடியுமா? இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, அதை பூரா காங்கிரஸ் ஏத்துக்கிறோமா? காங்கிரஸோட எல்லா கொள்கையுமே கம்யூனிஸ்ட் கட்சி ஏத்துக்கிறோமா? ஆனா இவங்க பிரச்சாரம் பண்ணதே கொள்கைக்கான கூட்டணின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. கொள்கை கூட்டணி என்பது என்னன்னா குறைந்தபட்ச கருத்து ஒற்றுமை தான், அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். 100% குடும்பத்திலே இல்லையா யாருமே, புருஷ பொண்டாட்டிக்குள்ள 100% உடன்பாடு கிடையாது, அப்பனுக்கு மகனுக்கு 100% உடன்பாடு கிடையாது, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் 100% உடன்பாடு கிடையாது. எல்லா இடத்துலையுமே குறைந்தபட்ச கருத்தோட்டம் தான், அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். தேர்தல் அரசியலை நீங்க 100% எல்லாமே சரியா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாருமே கட்சி நடத்த முடியாது. வெறும் யோக்கியனை வச்சுதான் நான் கட்சி நடத்துவேன், கொள்கை உள்ளவர்களை மட்டும்தான் வச்சு கட்சி நடத்துவேன்னு சொன்னா கட்சி பெரும்பான்மை வாக்கு வங்கி எங்க இருந்து பெற முடியும்? அது பெற முடியாது. அதனால அதெல்லாம் ஒரு தேர்தல் அரசியலுக்கான காம்ப்ரமைஸ் தான். இப்ப கடவுள் மறுப்புல இருந்தா திராவிட இயக்கம் தோன்றுச்சு. பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு? கடவுள் இல்லைன்னு சொன்னா ஓட்டு போட மாட்டாங்கிறதுக்காக ஒன்றே குணம் ஒருவனே தேவைன்னு சொன்னாரு. அப்ப ஏன் அதை சொல்ல வேண்டியிருக்கு அவருக்கு? நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கும் தேங்காயும் உடைக்க மாட்டேன்னு பேசினார் அண்ணா. அது எதற்காக அதை சொல்றாங்கன்னா, வெகுஜன மக்கள் விரும்பக்கூடிய விஷயத்தை நாம் எதிர்த்து பேசினால் அந்த மக்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அந்த காம்ப்ரமைஸ் தான். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.